பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட நாம் ஒரு நல்ல வேத வசன பகுதிக்கு போக போறோம். குறிப்பா சொல்ல போனா கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நல்ல வசனத்தை கொடுத்திருக்கிறார். வசனங்கள் கொடுக்கப்படும், ஆனா அந்த வசனங்களை வாங்கி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:10. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. முழுசா வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் இதுதான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன். அதுதான் உண்மை. ஒரு நன்மையும் குறைவுபடாதான். இந்த பகுதியில முழு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடுறது அப்படின்னா 2 வகைப்படும். இங்கிலீஷ்ல அருமையான வார்த்தையை கொடுத்திருக்காங்க. இந்த இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம பகுதியை வாசிங்க பார்ப்போம். ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம பகுதி டிஸ்பிளே பண்ணுங்க முடிஞ்சா டக்குன்னு. நம்ம பண்ண அந்த வாக்குத்தத்த செய்தி தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் 2ஐயும் டிஸ்பிளே பண்ணுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அழகான வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தேவப்பிள்ளையே, இந்த நாளில் நாம் தேவனை தேடுவது அதிக நிச்சயமா இருக்கிறது. இயேசு ராஜாவை தேடணும். ஓடவே கூடாது, ஓடிட்டே இருக்க கூடாது. ஊழியத்துல கூட ஆண்டவர் சொன்னார், ஊழியம் என்பது தேவனுக்கு பணியாற்றுவது. ஆனா கர்த்தர் இடத்துல சொன்ன விஷயம், நீ ஊழியம் ஊழியம் ஊழியம்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காத, என்னை தேடுகிற அனுபவம் உனக்கு உண்டாகட்டும். அதுதான் கர்த்தரை தேடுகிற அனுபவம். பாருங்க, நல்ல வார்த்தை. படிங்க படிங்க. Those who obey the Lord, those who obey the Lord lack nothing good. lack nothing good. அந்த என்ன சொல்றது அப்படின்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அப்படின்னு சொல்லி இல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இங்கிலீஷ். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் தேடுறது அர்த்தம் தேடணும், ஆண்டவரை தேடணும், அங்க எங்கேன்னு போய் தேடணும். அது ஒரு அர்த்தமா இருக்கும். 2வது அர்த்தம் அந்த இங்கிலீஷ்ல நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா ஒபே. ஒபே அப்படின்னா என்ன? கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. தேவனை தேடணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். அதுதான் உண்மை. சும்மா தேவனை தேட முடியாது. தேவன் தேடுனா கண்டடைய முடியாது. எந்த மனுஷன் தேவனை தேடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அதே மனிதன் தேவனை கண்டடைகிறான். இது நிமித்தம் பெரிய ஆசீர்வாதம். இந்த ஜூன் மாதம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுங்க தமிழ்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்பான சகோதரனே சகோதரியே, இடுக்கலான வாசல் இருந்து கர்த்தரை தேடுகிறீர்களா? இடுக்கலான வாசல இருக்கும் போதும் தேவனுடைய வார்த்தையின்படி ஒழுங்கின்படி நடக்கிறீங்களா? கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் போதும் லஞ்சம் வாங்காம உண்மையா நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? பிசினஸ்ல உண்மையா இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கிறீங்களா? குடும்பத்துல உண்மையா இருக்கிறீங்களா? சபையில உண்மையா இருக்கிறீங்களா? ஊழியத்துல உண்மையா இருக்கிறீங்களா? அப்படி உண்மையா இருக்கும் போது, உண்மையா இருந்து தேவனை தேடும் போது தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுதான் உண்மை. அப்படி யாரு தேவனை உண்மையாய் தேடும் போது, உண்மையாய் நடக்கும் போது
ஒரு நன்மையும் குறைவுபடாம யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சுருக்கமா தியானித்து ஜெபிக்க போறோம். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசபாத் என்னும் அருமையான ஒரு ராஜா. யோசபாத் என்னும் ராஜா. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 நாளாகமம் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முழுசா நீங்க தியானித்து பார்க்கணும், அப்பதான் புரியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முழுசா நீங்க தியானிச்சாதான் அந்த பகுதியில அந்த யோசபாத் ராஜா என்ன செய்தாருங்கிறது முழுசா தெரியும். நான் ஒரு கதை போல நான் சொல்லி ஒரு சில பகுதிகளை மாத்திரம் வாசித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். யோசபாத் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோசபாத் வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய தேசத்தை சுற்றி 4 புறத்திலும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சில எதிரிகள் எழும்புகிறார்கள். எல்லா பக்கத்திலும் அவரை நெருக்குகிற எதிரிகள் எழும்புகிறார்கள். அந்த சமயத்துல ஒரு சில மனிதர்கள் ஓடி வந்து சொல்றாங்க, என்னன்னா, ராஜாவே, உம்முடைய தேசத்தை அபகரிக்கவும் உம்மை ஆட்கொள்ளவும் ஒரு சில பேர் எழும்பி இருக்கிறாங்கப்பா. அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க தூரத்துல உங்களிடத்துல யுத்தம் பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்லி செய்தி வருகிறது. அந்த செய்தி வந்தோன நீங்களும் நானும் என்ன செய்வோம்? அப்படிப்பட்ட செய்தி நமக்கு வருது, என்ன செய்வோம்? உடனே என்ன செய்வோம்? ஐயோ புலம்ப ஆரம்பிப்போம். இல்லைன்னா யார்ட்டையாவது உதவி கேட்க போவோம், அந்த ராஜாட்ட இந்த ராஜாட்ட. ஒன்றும் இல்லை, இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, நம்ம இஎம்ஐஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா? நிறைய இஎம்ஐ லோன்ஸ் வாங்கியிருப்போம். லாக்டவுன் முடிந்த பின்னாடி அவங்களுக்கு வேலையே என்னன்னா, ஃபினான்ஸ்காரங்களுக்கு பணம் கலெக்ஷன் பண்ணுறது தான். நம்ம சம்பாதிக்கிறோமா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பணத்தை கொடு, அதுதான் அவங்க வேலை. அப்படி இருக்கும்போது அந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சோன்னு எல்லா ஃபினான்ஸ்காரங்களும் நெருக்க ஆரம்பிப்பாங்க, ஃபோன் பண்ணி. லோன் கட்டல இன்னும் கட்டலையே, கட்டுங்க, சீக்கிரம் கட்டுங்க, சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு. அந்த டைம் என்ன செய்வோம்? ஒரு 2-3 லோன் நெருக்குது அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோனை தேடுவோம். அதுதான் தவறு, மிகப்பெரிய தவறு. ஒரு 2-3 லோன்ஸ் இருக்குன்னா, நெருக்கம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா புதுசா ஒரு லோனை போட்டு இந்த 3 லோனை முடிச்சு விட்டுறலாம். சே, ரொம்ப தலைவலியா இருக்கு. அப்பவும் கடன்காரனா தான் நம்ம ஆகிறோம், தப்பிக்கல. இது தவறு. ஒரு கடன்ல இருந்து தப்பிக்க இன்னொரு கடனை வாங்கி ஓடுறது ரொம்ப தப்பு. நானுமே ஒரு சில நாட்டில் தப்பு செய்வேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் பேசினார், நீ செய்யாத, இனி நான் செய்ய போவது கிடையாது. அந்த மாதிரி ஒரு லோனை முடிச்சு அப்படியே விடுறதுதான். வேற லோன் நான் வேணும்னு எடுப்பேன், அவ்வளவுதான். அந்த லோன் அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன், அந்த லோன் அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன். அது முட்டாள்தனமான ஒரு காரியம், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். உடனே அடுத்த லோன், அடுத்த பேங்க், அப்படி போனோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம அப்படிதான் செய்வோம். ஒரு லோனை, நான் 3 லோன் அடைக்கிறதுக்கு வெளியில ஒரு லோனை வாங்கி அடைச்சிடலாம், அமௌண்ட்டை வாங்கி அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு குழு ஆபீஸுக்கு போவோம், பேங்க்குக்கு போவோம், விசாரிப்போம். அப்புறம் அவங்க லேட் பண்ண அதுக்கப்புறம் தான் தேவனை தேட ஆரம்பிப்போம். அது தவறு. யோசபாத் எல்லா ராஜ்யங்களும் எல்லா பகுதியிலிருந்தும் ஒரு சில மனிதர்கள் எதிர்த்து நிற்கும் போது அவர் என்ன தெரியுமா செய்தாரு? உடனே வேற ஒரு ராஜாவின் இடத்துல உதவியை கேட்க போகல, வேற ஒரு தேசத்துல தஞ்சத்தை கேட்க போகல. அவர் செய்ததெல்லாம் ஒண்ணுதான், தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தார். முதல் ஸ்டெப்லயே தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்ம தேடுறோமா? இந்த 3 லோன் 4 லோன் இருக்கு அப்படின்னு வேற ஒரு லோனுக்கு போகாம உபவாசம் பண்ணி வீட்டுல உட்கார்ந்து ஒரு நாள் லீவை போட்டு லாஸ் ஆஃப் பே போன பரவாயில்ல, நான் தேவனை தேடட்டும், என்னுடைய அடைக்கலம் அவர்னு சொல்லி ஒழுங்கா உபவாசம் பண்ணி முழங்கால நின்று ஆண்டவரே தேடுகிறோமா? நம்மை தாழ்த்துகிறோமா? இல்ல, அது தவறு. நான் தான் யோசிக்கிறேன், இந்த 1ஆம் தேதி இந்த மாதிரி லைவ் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல லைவ போட்டு அதுக்கப்புறமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ரொம்ப மிகுதியான ஆசீர்வாதத்தை பெறலாம். நான் யோசபாத்தை படிக்கும் போது நான் முடிவு பண்ணேன், விடக்கூடாது. அருமையான சகோதரனே, யோசபாத் எப்படி தேடினார் பார்க்கலாமா? வாசிங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்பொழுது யோசபாத் பயந்து, நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது யோசபாத் பயப்படுகிறார். பயப்படுகிற அந்த வேளையில வேற ஒரு மனிதனை தேடி அவர் போகல. நல்லா புரிஞ்சுக்குங்க. பயந்த அந்த வேளையிலையும் யோசபாத் தேவனை சார்ந்து வாழ்ந்ததுனால மட்டும்தான் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படுகிறானா? ஒருமுகம்னா நமக்கெல்லாம் 10 முகம், 2 முகம், 3 முகம் இருக்கும். ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட வந்து, அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் இந்த கடன் பிரச்சனைக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் 2-3 நாள் கழிச்சு பாக்குறேன், அந்த அம்மா ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் கொடுத்துட்டார். நான் செய்வேன்னு சொல்லிட்டார். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் செய்வாருமா, வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார், விசுவாசமா இருங்க. அந்த 4-5 கடனை அடைக்கிறதுக்கு குழுவுக்கு வேண்டி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன். மகளிர் குழுவில் அலைஞ்சு 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 ஒன்றுமே கிடைக்கல. நான் கேள்விப்பட்டுட்டேன் அவங்க அலைகிறதெல்லாம். அவங்க வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து, பிரதர் நான் ஒரு லோனுக்காக அலைஞ்சேன் பிரதர், கிடைக்கவே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், ஆண்டவரை தேடுற நீங்க எதுக்குமா லோனை தேடி அலையிறீங்க? அதுதான் கிடைக்கல. கர்த்தர் சொன்னா செய்வார், தாமதமானாலும் அது நிறைவேறும். எதுக்கு தாமதமாகுது? இன்னும் என் பிள்ளை என்னையே நம்பி இருக்கிறானா, என்னையே சார்ந்து இருக்கிறானான்னு சொல்லிதான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. தாமதிக்கும். தாமதம் ஆக ஆக நெருக்கம் வரும். ஆனா உங்களை தொட முடியாதுமா சொன்னேன். அந்த அம்மா கேட்கவே இல்லை. ஆசீர்வாதமே குறைஞ்சு போச்சு. தேவப்பிள்ளையே, நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. யோசபாத்த போல பயம் வரும்போது தேவனை சார்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்துல உபவாசம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஒருமுகப்பட்டு, ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் லோனுக்கு ட்ரை பண்ணாம ஒருமுகப்பட்டு தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்கள். முதல் ஸ்டெப் அதுதான். ஹல்லேலூயா. தேடுவீங்களா? கர்த்தர் இந்த மாசம் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி தேடும் போது. அது மாத்திரமல்ல, தேடிட்டு விட்டுறக்கூடாது. தேடி அவனுடைய ஜெபத்துல எப்படிப்பட்ட ஜெபத்தை யோசபாத் செய்யறாருன்னு சொல்லி பாருங்க. அதே அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். அந்த கடைசி 4 வரிகள் மாத்திரம் யோசபாத் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க பிரியமான சகோதரனே. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. தன்னை தாழ்த்துகிறார் யோசபாத். அவர் ஒரு ராஜா. ராஜாவுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பா ராஜா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அநேக தேசத்தை பார்த்திருப்பார், அநேக ராஜாக்களோடு பேசியிருப்பார். ஆனா அந்த ராஜா எப்படி தாழ்த்துறாரு பாத்தீங்களா? தன் ஞானத்தை, எனக்கு இல்ல ஆண்டவரே, எனக்கு சுய யோசனை இல்ல ஆண்டவரே, என் படிப்பு இல்ல ஆண்டவரே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவே இல்லை. நிறைய பேர் ஊழியக்காரங்க கூட ஊழியம் நல்லா செஞ்ச பிறகு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஊழியக்காரங்க வராங்க அப்படின்னா தாழ்மையே கிடையாது. நிறைய இடங்களை நான் பார்க்கிறேன். இவன் என்னத்த போய் பிரசங்கம் பண்ண போறான்? 50 வருஷம் பிரசங்கியா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். யோசபாத் பெருமையா இல்ல, தாழ்த்துகிறார். எப்படி பாருங்க, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அவரையே நோக்கிக்கிட்டு இருக்கான் அவருடைய கண்கள், யோசபாத்தினுடைய கண்கள். நாங்க என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, எல்லா பக்கமும் நெருக்குறாங்கப்பா, என்ன செய்யறதுனே தெரியல. ஹவுசிங் லோன், கார் லோன், பைக் லோன், கடன், பிசினஸ் லோன்,
இன்னும் என்னுடைய பிசினஸ்ல கடன் கொடுத்தவங்க எல்லாரும் என்னை நெருக்குறாங்கப்பா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்பவும் என் கண்ணு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்குது. சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்க, என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா தேவன் மகா பெரியவராய் அங்க இருக்கிற ஒரு லேவியன் மேல் பலமாய் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. அதுதான் அந்த 14ஆம் வசனம் கடைசி பாகம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது என்ன, அதான் நம்ம பார்க்க போறோம். லேவியன் மேல பலமாய் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. இப்படி ஜெபிக்கும் போது, எனக்கு தெரியல தாழ்த்தும் போது அது என்ன இறங்கி என்ன ஆண்டவர் சொல்றாரு வாசிங்க பார்ப்போம். 15ஆம் வசனம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவின் யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அந்த ஏராளமான கூட்டத்திற்கு, என்ன கூட்டம்? அங்க நின்றுட்டு இருக்கிற படை வீரர்களுக்கு, அங்க நிக்கிற தேசத்தாக அபகரிக்க நினைக்கிற கொடூரர்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். இன்னைக்கு நமக்கு இருக்கிற யுத்தம் எல்லாம் என்னன்னா இந்த கடன் தான். குறிப்பா அந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா கடன் தான். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை சுத்தி இருக்கிற இஎம்ஐஸை கண்டு நீ முதல்ல பயப்படாத. உன்னை சுத்தி இருக்கிற கடன்காரங்களை கண்டு நீ பயப்படாத. ஏன்னா நீ என்கிட்ட வந்துட்ட. இன்னும் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட போறீங்களா? போகலையா? ஒப்பு கொடுத்துட்டீங்களா? யோசபாத்த போல இந்த செய்தியை முழுசா கேட்கணும், அப்பதான் புரியும். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஏன்? என்கிட்ட வந்துட்டீங்க. அந்த ஏராளமான கடன்காரர்களை கண்டு பயப்படாதீங்க. நான் வாங்கினது தப்புதான் ஆண்டவரேன்னு நீங்க தாழ்த்திட்டீங்களே. நான் கடன் வாங்கினது, இப்ப நம்ம ஜெபம் பண்ணோம்ல, ஆண்டவரே நான் கடன் வாங்கினது தப்புதான்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு மன்னிப்பு கேட்டோம் இல்லையா? அதனால தாழ்த்திட்டோம். ஆண்டவர் சொல்றார், இதனால நீ என்னை தேட ஆரம்பிச்சுட்ட, உன்னை தாழ்த்த ஆரம்பிச்சுட்ட, அதனால பயப்படாத, கலங்காத. உன் வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை கண்டு நீ பயப்படாத, ஏன்னா நீ என்ன தேடி வந்துட்ட. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் எல்லா மனுஷர்களையும் எல்லா காரியங்களையும் படைத்த தேவனுடைய யுத்தமாம் இது. அவர் யுத்தம் பண்ணுவார். அந்நாட்களில் யோசபாத்துக்கு உறுதுணையாய் இருந்து யுத்தம் பண்ணினவராய் இருந்தார். அவர் மறுபடியும் வாக்கு தத்தங்களை கொடுத்து உறுதிப்படுத்தினவராய் இருந்தார். அடுத்தது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேக காரியங்களை கர்த்தர் இன்னும் உறுதிப்படுத்தினார். 17ஆம் வசனம் முழுக்க உறுதிப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நில்லுங்க, அங்க இங்கன்னு போகாத. கடனை தேடி அடுத்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் குழுக்கு போகாத. இன்னொரு பக்கம் பேங்க் லோனுக்கு கொடுக்கறேன்னு போன் பண்ணுவான். அப்பதான் உண்மையிலே சொல்றேன், நீ எப்ப தேவ பிள்ளைய ஒப்பு கொடுக்குறியோ, நான் இனி கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, இனி எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், ஏன்னா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், என் கூட நீங்க நிக்க போறீங்க, எனக்கு எந்த கலக்கமும் வராது, எந்த பயமும் இல்லை, நான் உங்க கூட நிக்க போறேன்பான்னு சொல்லிட்டீங்கன்னா, அடுத்த நொடியே, சார் உங்களுக்கு லோன் நாங்க இஷ்யூ பண்ணலான் இருக்கோம் சார், உங்களுக்கு வேணுமா கேட்பாங்க. தெரிந்து கொள்ளுங்க, இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல். ஏன்னா தேவன் அனுமதி கொடுப்பார். உங்களுக்கு கடன் கொடுக்கும்படி திடீர்னு 2-3 லோன் வரும். இதற்காக உங்களை சோதித்து அறிய. எனக்கு அப்படிதான் ஒரே அடியில 2 லோன் வந்தது. எங்க அப்பாட்ட சொன்னேன், 2 லோனை வாங்கி ஃபுல்லா முடிச்சு விட்டுறலாம்ப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா பயமா இருந்தது, இது தேவன் எனக்கு கொடுத்து சோதிக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜபத்தோடு கூட நான் இறங்கினேன். ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ஒரு நாளை 1000 வருஷமா பார்க்கிறவர் நீங்க தானப்பா,
நான் தப்பு பண்ணிடுவேன், எனக்கு தெரியாது, என் கையை விட்டுறாதீங்க. தேவையில்லாம நானோ என் வீட்டாரோ லோனை இது வாங்கி மாட்டிக்க கூடாது. உங்களுக்கு சித்தம் இல்லாம நாங்க எதையும் செய்யக்கூடாது, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னோம். 2 லோன் இருந்தது, வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. 2 லோன்ல ஒரு லோன் தான் சாங்ஷன் ஆச்சு, ஒன்று அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனோன்னு அப்படின்னு அப்புறம் தான் யோசனை பண்ண, நான் ஜெபிச்சேன்ல அன்னைக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன ரம்மியமா வாழணும், ஞானத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையது. நீ சும்மா இருப்ப, நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு உன் கடன் எப்படி அடையுதுன்னு. நீ என்கிட்ட வந்ததுனால, என்னை நம்புறதுனால உன் வியாதி எப்படி மறையுதுன்னு நீ நின்னு வேடிக்கை பாரு. மருத்துவமனைக்கு போகாத, மருத்துவற்ற போகாத. உன் வியாதியை நான் மாற்றுவேன். நீ என்ன நம்புறியா? நான் மாத்துவேன். இல்லைன்னா அது மாறாது, இப்படியே தான் போகும். இந்த வியாதி நீடிச்சுக்கிட்டே இருக்கும், மாறவே மாறாது. நம்புனா உடனே விடுதலை, நம்புனா கடன் பிரச்சனையில இருந்து உடனே விடுதலை. நம்பிக்கை இருக்கணும், அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். யோசபாத் நம்ப ஆரம்பித்தார். அதனாலதான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து உறுதி பண்ணுகிறார். நீ சும்மா நில்லு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். மறுபடியும் சொல்றாரு, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தை. இதை கேட்ட மாத்திரத்துல யோசபாத் உடனே உட்கார்ந்து தூங்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்படியே நிறைவேற்றுவார்னு சொல்லி தூங்கல, வெட்டி கதை பேசல, வீணான கதையை பேசல, அடுத்தது டிவியை உட்கார்ந்து பார்க்கல, தான் சொந்த வேலையை அவர் செய்யல. நம்ம அப்படிதானே செய்வோம். வாக்குத்தத்தம் கொடுத்தோம், என்ன நடக்கும்? சொல்லிட்டாருப்பா, செஞ்சிருவாரு, வா நம்ம டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், நம்ம எங்கேயாவது சுத்திட்டு வரலாம், ரிலாக்ஸா இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. யோசபாத் என்ன செய்யறாரு தெரியுமா? முதல் ஸ்டெப் என்ன செய்யறார் அப்படின்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல முதல் ஸ்டெப் அவர் செய்யக்கூடிய செயல்பாடு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவர் செய்கிற செயல்பாட கவனியுங்கள். 19ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதியுங்கள். பாத்தீங்களா? அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அந்த கடைசி வரி சொல்லுது பாருங்க, 19ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதியுங்கள். அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க, அலங்கம் இடிய ஆரம்பித்தது. அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட, எப்படி வீட்டுல இருந்து கம்பீரமா, அது இல்ல. சத்தம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? பக்தி விருத்தி. சத்தம் அப்படின்னா 4 தெருவுக்கு கேட்கிறமா சத்தம் போட சொல்லல ஆண்டவர். உன்னுடைய பக்தி விருத்தி, உனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியை உயிர்ப்பிக்க கூடுமானால் அந்த பக்தி விருத்தியோடு சத்தமாய். சத்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா பக்தி விருத்தி, வைராக்கியமா. கம்பீரம் அப்படின்னா வைராக்கியமா. கம்பீரம் அப்படின்னா இப்படி அப்படி இல்ல, வைராக்கியமா, விடாப்பிடியா. எலியாவை போல 6 தடவையும் வேலைக்காரனை விட்டு பார்க்க சொல்றாரு எலியா. கையளவு மேகம் எழும்பிருச்சா பாரு 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 பாருன்னு. இல்ல 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 6 தடவையும் இல்ல. ஆனா அவர் விடவே இல்லை. உற்சாகமா, பக்தி விருத்தி அடைய. எப்படி? என் ஜபத்தை கேட்காம ஆண்டவர் போவாரான்னு சொல்லி நம்பிக்கையா, வைராக்கியமா. போய் பாரு 7வது தடவை. வேலைக்காரன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, ஒரு கையளவு மேகம் எழும்பிருச்சு. இதுதான் ஜெபம். துதிச்சுட்டே இருக்கணும். அங்க அதுதான் செய்யறாங்க. அலங்கம் இடிஞ்சு விழுகணும்னா, கடன் பிரச்சனை மாறணும்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 2வது நாள் 3வது நாள் வேலையை போய் பார்த்துட்டு சோர்வா தான் வருவோம். அதனால வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல, வேலைக்கு போங்க, சோர்வா வாங்க. ஆனா துதிக்க மறந்துடாதீங்க. துதிக்க துதிக்க தான் அலங்கம் இடிந்து விழுகும். எரிகோ மதில் எப்படி விழுந்தது? துதிக்க ஆரம்பித்தார்கள், சத்தமிட்டு துதித்தார்கள், கம்பீரமா துதித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்களை சுத்தி இருக்கிற கடன் பிரச்சனைய, உங்களை சுத்தி இருக்கிற பயத்தை, வியாதிய, கர்ப்பத்தின் கனி அடையாம தடங்களா இருக்கு பாத்தீங்களா, திருமண தடைகளை, எல்லா தடைகளும் நீங்க துதிக்க 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 இடிஞ்சு விட போது இயேசுவின் நாமத்தில். விசுவாசிங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். துதிக்கணும் கம்பீரமா, சத்தமா. இப்பவும் சொல்றேன், சத்தமா அப்படின்னா 7 ஊருக்கு கேட்கிற மாதிரி இல்ல, பக்தி விருத்தி அடைய, உற்சாகம், உற்சாகத்தோடு, பக்தி விருத்தியோடு, வைராக்கியமா. கம்பீரம் அப்படின்னா வைராக்கியம், எழுதி வச்சுக்கோங்க வேணாம். வைராக்கியத்தோடு செபிங்கள், துதியுங்கள், அலங்கம் இடிந்து விழுகும். அதுதான் முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் என்ன செய்யறாரு யோசபாத் அப்படின்னு பார்க்கலாம். அதே அதிகாரத்துல 20வது வசனம். 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவர்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆமா, யோசபாத் போயிட்டு இருக்கும் போது, நில்லுங்கப்பா, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் யோசபாத். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒருவேளை விசுவாசம் கம்மியா இருக்கலாம், பயம் அதிகமா இருக்கலாம். ஆனா யோசபாத்துக்கு பயமும் இல்ல, விசுவாச குறைவும் இல்ல. தேவனை விசுவாசித்து உண்மையாய் நடக்க ஆரம்பித்த யோசபாத் சும்மா இல்ல. என்ன தெரியுமா செய்தாரு? மோட்டிவேட் பண்றாரு. நடந்துகிட்டு இருக்கிற ஜனங்களை, நடந்து கொண்டிருக்கிற வீரர்களை பார்த்து சொல்றாரு யோசபாத், நில்லுங்க. என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். மறுபடியும் சொல்றாரு, இத்தனை வாக்குத்தத்தங்களுக்கு அப்புறமும் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஒரு குடும்ப தலைவர் என்ன தெரியுமா செய்யணும்? தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு, இதோ கர்த்தருடைய சமூகத்துல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி விசுவாசிக்காவிட்டாலும், பிள்ளைகள் விசுவாசிக்காவிட்டாலும், குடும்பத்தினுடைய ஜனங்க விசுவாசிக்காவிட்டாலும், பயந்திருந்தாலும் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி, தேவனை நம்பி முன்னாடி போறவங்க என்ன தெரியுமா செய்யணும்? பின்னாடி இருக்கிற மனைவிய, பிள்ளைகளை பார்த்து குடும்ப தலைவர் சொல்லணும், நம்பு, நிலைப்படுவேன். உன் வியாதி நீங்கும், நம்பு, நிலைப்படுவேன். அதுதாங்க ஆம்பளைகளுக்கு அழகு, அதுதான் குடும்ப தலைவனுக்கு அழகு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறான் உன் புருஷன், குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறார். சபைக்கு தலை எப்படியோ அப்படிதான் உன் குடும்பத்துக்கு தலை உன்னுடைய புருஷன். சும்மா சொல்லல இந்த வார்த்தையெல்லாம். இந்த வார்த்தை என்ன உங்களை வந்து கிரீடம் வச்சுக்கிறக்கா சொன்னார் ஆண்டவர்? இல்ல, நீங்கள் மாதிரியாய் விளங்க வேண்டும், நீங்கள் சாட்சியாய் நிற்க வேண்டும். நீங்களே சாட்சி இல்லாம, மாதிரி இல்லாம, மனைவிக்கு முன்னாடி, பிள்ளைகளுக்கு முன்னாடி இப்படி நடந்தீங்க அப்படின்னா பிரயோஜனமே இல்ல வாழ்றதுக்கு. நோ யூஸ். கத்த சொல்லுகிறார், யோசபாத்தை போல ஒரு வீரனாய், ஒரு தலைவனாய், ஹல்லேலூயா, என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முன்னாடி போய் பின்னாடி வர்றவங்க பயந்தாங்கன்னா, நில்லுங்க, பயப்படாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணாரு யோசபாத். இரண்டாவது ஸ்டெப். மூன்றாவது ஸ்டெப் என்ன செஞ்சாரு பாப்போம். 21ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தையும் துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாத்தீங்களா? ஆயுதம் அணிந்தவர்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, ஆயுதத்தோடு, கையில ஈட்டி, கேடகம் பயங்கரமா வச்சுக்கிட்டு கம்பீரமா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா யோசபாத் பாருங்க, எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஞானம் பா. அந்த யோசபாத்தை படிக்கும் எனக்கு புல்லரிக்குது. நான் இப்படி ஒரு ராஜாவா, என்னுடைய வீட்டுக்கு இப்படி ஒரு குடும்பஸ்தனா நான் இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு யோசபாத்து? அவர் முன்னாடி போய் அந்த ஆயுதம் ஏந்தி போய் முன்னாடி, அந்த ஆயுதம் ஏந்திரவங்க தான் முன்னாடி போவாங்க, அவங்கள தாண்டி தான் எல்லாம் நடக்கும். அவங்களுக்கு முன்னாடி போய் என்ன செய்யறாரு அப்படின்னா, முன்னதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. துதிக்கணும். பாடல்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பாடல் எங்க இருந்து பிறக்குது? எல்லாமே வசனத்துல தான் பிறக்குது. ஜெபம் எங்க இருந்து வருது? வசனத்தை சொல்லிதான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ
பாடல் ரொம்ப முக்கியம். அந்த ஆயுதக்காரர்களுக்கு முன்னாடி யோசபாத் செய்யறத பாருங்க. கொண்டு போய் நிறுத்துறாரு. எங்க என்ன நிறுத்துறாரு? பாடகரை நிறுத்துகிறார். இதுதான் 3வது ஸ்டெப். நம்ம வீட்டுல எப்பவுமே துதி சத்தம் இருக்க வேண்டும். நம்ம பிசினஸ்ல எப்பவும் துதி சத்தம் இருக்கணும். நான் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போவேன். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரன், அவர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறார். அந்த ஒர்க் ஷாப் போனா அவர் இருக்கிறாரா இல்லையோ, என்ன நேரம் பார்த்தாலும் அந்த இடத்துல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சத்தமும் இல்லாம கம்மியாவும் இல்லாம மைல்டா. அந்த ஒர்க் ஷாப் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நான் பாக்குறேன். காலையில ஆரம்பிச்சு இரவு முடிவு வரைக்கும் அந்த ஒர்க் ஷாப்ல பாடிக்கிட்டே இருக்கும் அந்த துதி சத்தம். பா, அங்க உள்ள போனோடனே ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர முடியும். ஏன்னா துதியின் சத்தம் எழும்பி இருக்கிறது, வசனங்கள் நிரம்ப ஆரம்பிக்கிறது அந்த இடம் முழுக்க. சொந்த கடை வச்சிருக்கிறீங்களா? ஒரு கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சின்ன சவுண்டா வைங்க, சத்தத்தை எழுப்புங்க, துதியின் சத்தத்தை எழுப்புங்க. வீட்டுல என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஒரு MP3 போடுற மாதிரி, பென்ட்ரைவ் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கே. வாங்கி அந்த பாட்டை ஓட்டுங்க, சினிமா ஓட்டாதீங்க. பாடல், தேவனுடைய பாடலை வீட்டுல ஓட்டுங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த 3 காரியத்தை யோசபாத் செய்கிறார். 3 காரியம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. 19, 20, 21 வசனம். இத செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? வாசி கேட்கலாம். 22 வசனம். 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த ஆமோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். அங்க பாருங்க, அந்த தேசம் நடுவுல இருக்குது, யோசபாத்தோட தேசம். எல்லா பக்கமும் நெருக்கி வர்றாங்க. ஒரு சில தேசத்தாரும் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் என்ன செய்யறார் ஆண்டவர்? இவங்க துதிக்க ஆரம்பிச்ச மாத்திரத்துல, ஜெபம் அல்ல, துதிக்க ஆரம்பிச்ச மாத்திரத்துல நல்ல பாடலை பாடி கம்பீரமா சத்தத்தோடு வைராகியத்தோடு பயபக்தியோடு பக்தி விருத்தியோடு துதிக்க ஆரம்பிச்ச மாத்திரத்திலேயே அங்க ஒரு காரியத்தை செய்யறார். என்ன அப்படின்னா, அதுதான் வாசிச்சாங்க இன்னைக்கு. என்னன்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் குழப்பத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டார். அந்த இடத்துல குழப்பம், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க யோசபாத்தை அடிச்சு நொறுக்கி தேசத்தை கைப்பற்றும் வந்தவங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்களே சண்டை போட்டு விழுந்து செத்து மடிந்து போனார்கள். ஒண்ணுமே இல்லை. பாருங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள், வெட்டப்பட்டு விழுந்தார்கள், அவர்கள் செத்து மடிந்து போனார்கள். வந்த இடம் தெரியாதபடிக்கு செத்து போனாங்க. இது நிமித்தம் என்னாச்சு? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசபாத்து கொடுக்கிறாரு பாருங்க. 25ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போன ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. அங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து யோசபாத்துடைய நகரத்தை கொள்ளையிட்டு ஜனங்களை கைப்பற்றி சாவடிக்கலான்னு வந்தவங்க, அவங்க நகையும் அவங்க துணியவும் அவங்க கொண்டு வந்த உடைமைகளையும் பொருட்களையும் கொள்ளையிடுறதுக்கு 3 நாள் கூட பத்தலையாம். 4வது நாள் வரைக்கும் போனது. இப்படிதான் ஆண்டவர் செய்வார், இப்படிதான் செய்வார். நீயோ கடன் வாங்காது இருப்பாய், பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். யோசபாத் பயந்து கர்த்தரை ஒருமுகப்பட்டு தேடும் போது ஆண்டவர் பாருங்க அவங்களை வெட்டுண்டு போகும்படி செய்து யோசபாத்துடைய தேசத்துல இன்னும் சேமத்தை அவங்க பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வச்சுக்க சொல்லிட்டார் ஆண்டவர். இதுக்காக போய் திருடிடாதீங்க. அது அந்த நாட்கள்ல இப்படிதான் ஆண்டவர் செய்வார். லோன் எல்லாம் ஆண்டவர் அடைக்கும்படி செய்வார். எல்லாம் அடைச்சிட்டு மற்றவங்களுக்கு நீங்க வட்டி கொடுப்பீங்களா? நீங்க என்ன செய்வோம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வட்டி கொடுத்து சம்பாதிக்கலாம். தப்பு. உதவி
கேட்கிற நபருக்கு, அந்த உதவிக்கு தகுதியான நபருக்கு ஜெபத்தோடு கூட எடுத்து கொடுக்கணும். கேட்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்க கூடாது, ஜெபத்தோடு கூட உதவிக்கு தகுதியான நபருடைய சமூகத்தை அவர்களை தேவசமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், கொடுத்து வாங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, 3 நாட்கள் பத்தலையா? 3 நாட்கள் பத்தலையா? அது மாத்திரமல்ல, தேவனை தேடினதுனால என்ன நடந்தது இறுதியாய் அப்படின்னா 30ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜபாரம் அமெரிக்கையா இருந்தது. சுற்றுப்புறத்தாரால யுத்தம் இல்லாத நாட்களை தேவன் கட்டளையிட்டதனால் யோசபாத்தினுடைய வாழ்நாள், யோசபாத்தினுடைய ராஜ்யபாரம், யோசபாத்தினுடைய தேசம் அமைதியுள்ளதா இருந்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தரை ஒருமுகப்பட்டு தேடுவீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற வியாதிகள் உங்களை சுத்தி இருக்கலாம், ஆனா உங்களை நேரிடாது, உங்க கிட்ட நெருங்காது. சுத்தி இருக்கிற கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆனா நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை போஷிச்சுக்கிட்டே இருப்பாரு, தேவைகள் எல்லாம் சந்தித்துட்டே இருப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் கர்த்தர் சொன்னார். என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோசபாத் கர்த்தரை தேடும் போது பாருங்க, ஒரு நன்மையும் குறைவுபடல. அத்தனை தேவைகளும் 3 நாட்களாச்சா அந்த பொருட்களை கொள்ளையிட்டு எடுத்துட்டு போறக்கு. 3-4 நாள் ஆச்சு. அப்போ ஒரு நன்மையும் குறைவுபடல, ஒருத்தரும் சாகல, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. இப்படிதான் ஆண்டவர் செய்வார். அதுக்கப்புறமா யோசபாத் எப்படி வாழ்ந்தாரு அது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. பல பேரு தேவ சமூகத்துல கேட்ட நன்மையை கொடுத்த பின்னாடி தேவனை மறந்து போகிறோம், நம்ம வாழ்க்கையை மறந்து போகிறோம், பின்னாடி மறுபடியும் பன்னிக்குட்டி வாழ்க்கைக்கு போயிடுறோம். பன்னிக்குட்டி பார்த்திருக்கீங்களா? நல்ல நிலத்துல உட்கார்ந்து இருக்கும், நிலத்துல உட்கார்ந்து நல்லா இருக்கும், நல்லது நடந்தோன்னு மறுபடியும் டிச்சுக்குள்ளே போயிடும், சேத்துக்குள்ளே போயிடும். சேத்துக்குள்ள போகல யோசபாத். என்ன செஞ்சாரு? இந்த வசனத்தை வாசி கேட்கலாம். 32ஆம் வசனத்தை. 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாமல் இருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை யோசபாத் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவுதான். 20ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டோம். தேவப்பிள்ளையே, உனக்கு ஒரு நன்மை உண்டாகணும்னா முதல்ல அங்க இங்கன்னு சொல்லி சூஸ் தி ஆன்சர் அப்படின்னு வைக்காம என்ன செய்யணும்? தேவனை தேட ஒருமுகப்படணும். 2வது என்ன செய்யணும்? தாழ்த்தணும், உபவாசம் பண்ணணும். 3வது வாக்குத்தத்தங்களை பெற்றோன்னா சும்மா இல்லாதபடிக்கு என்ன செய்யணும்? துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்கும் போது நமக்கு இடையூறா இருக்கவங்க கிட்ட விசுவாசத்தை அறிக்கையிட ஆரம்பிக்கணும். 3வது நல்லா துதிக்கும் போது அலங்கம் இடிஞ்சு விழுக ஆரம்பிக்கும். 4வது நமக்கு என்ன நடக்கும்? அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவார் அவரை தேடினதுனால. 5வது என்ன செய்யணும்? அந்த வழியை விட்டு விலகாம எப்பவும் யோசபாத் என்ன செஞ்சாரு? இந்த வசனம் என்ன மறந்துட்டேன், கடைசி பாகம் மட்டும் போடுங்க, டிஸ்பிளே பண்ணுங்க பாப்போம். யோசபாத் அவர் அந்த வழியை விட்டு விலகாம கர்த்தருடைய பார்வைக்கு மாத்திக்கங்க, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். வாக்குத்தத்தம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்க. செபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். வட்டி கொடுக்கூட நல்லா இருக்கும்போது உயர்ந்த வாழ்க்கையில வரும்போது தாழ்மையா இருக்கிறவங்களை தாழ்வில் இருக்கிறவங்களை அசிங்கமா பார்க்க கூடாது, யாரையும் கேள்வி கிண்டல் செய்யக்கூடாது, என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி வாழ்க்கிறேன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இப்ப உங்களை மாற்றுவார், உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்கு 1ஆம் தேதி கர்த்தர் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். பயத்தையும் கலக்கத்தையும் வெளியே நீக்க விரும்புகிறார். செபிக்கலாமா? எல்லா கண்களை போடி ஒப்பு கொடுங்க. நம்ம ஏற்கனவே ஜெபிச்சிட்டோம், எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்திட்டோம். இப்ப நீங்க ஒப்பு கொடுத்தா போதும். யோசபாத்த போல, தகப்பனே அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரிய ஆண்டவரே, அன்பு ஊழியக்காரரை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் யோசபாத்தின் வாழ்க்கையை அறிந்து தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்க என்ன செய்துன்னே தெரியல ஆண்டவரே, ஆனா எங்க கண்களோ உண்மை நோக்கி இருக்குன்னு
யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறீரே அப்பா. நீங்க சொல்றீங்களே இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது, நீ நின்னு பாரு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி ரட்சிப்பை பாருன்னு சொன்னீங்கல்லப்பா. இதோ இந்த வசனத்தின்படியே என் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்க பிள்ளைகளை நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கணும், நீங்க தான்ப்பா கடன்ல இருந்து மாற்றணும். ஆண்டவரே இவங்க துதிக்க போறாங்க, இனி வாக்குத்தத்த வசனங்களை வாங்கி சும்மா இருக்க மாட்டாங்க, நல்லா துதிக்க போறாங்க, நல்லா ஜெபிக்க போறாங்க. துதிக்க 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 அலங்கம் எல்லாம் இடிஞ்சு விழுகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கடன் பிரச்சனை இடிஞ்சு விழுகட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. இனி ஒருபோதும் கடன் வாங்காதபடிக்கு, பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக, பிற ஜனங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக தேவன் இவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே. யோசபாத்தின் ராஜ்யபாரம் எப்படி அமைதலா இருந்ததோ அதே போலப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை அமைதியுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. பலருக்கு நன்மை சேவலாய் மாறட்டும் ஆண்டவரே. இதோ யோசபாத் தன்னுடைய வழிகளிலிருந்து விலகாதபடிக்கு உங்க பார்வைக்கு செம்மையானதை செஞ்சாரே, அதே போல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்க நல்லா இருக்கும் போதும் நலம் பெற்ற போதும் ஆண்டவரே நாங்க செம்மையானதை உங்க கண் பார்வைக்கு முன்னாடி செய்யணும்பா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஜெபித்த பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை உடைய ஊழியக்காரனாகிய நான் கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டீர், வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க ஆவலாய் காத்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி இந்த மாதம் எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்க அப்பிரயோஜனமற்ற மண், நான் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்பா. என்னை மறைத்து நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கேன்னு சொல்லி என்னை வெறுமையாக்கி தாழ்த்துக்கிற இந்த மாசம், இந்த மாதம் முழுக்க ஆண்டவர் இந்த கடைசி கால அபிஷேக ஊழியத்துல செய்யப்படுகிற ஊழியங்களும் ஆண்டவரே ஓடப்படுகிற காரியங்களும் உமக்காக இருக்கட்டும், எனக்காக அல்ல, எங்களுக்காக அல்லப்பா, உமக்காக இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையிலும் உமக்கு ஏறெடுத்து தகப்பனே மறுபடியும் அருமையான தேவ பிள்ளைகளை பார்க்கிற வரையிலும் இந்த மாதம் முழுக்க தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் உண்டாவதுன்னு சொல்லி வாழ்த்தி ஆசுத்தமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.